தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். உங்க யாருக்காச்சும் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா விலை என்னவா இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். பட் அந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் விலை கம்மியா ஒரு பிராண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே அந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங்கை பல இடங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆங்கிலம் ஹிந்தி எல்லாத்துலயுமே. பட் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தமிழ் டெக்ஸ்டைல்ல ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். எந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன். எஸ், இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிளாக்ஷிப் லெவலில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ஆனால் விலை கம்மியாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே அப்படி இருக்கா? எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் எப்பவுமே அவங்களுடைய S20 சீரிஸ், அந்த S சீரிஸை லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நோட் சீரிஸை லான்ச் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமாக எதுவுமே லான்ச் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி ஃபேன்ஸ்க்காகவே இந்த ஒரு புது ஸ்மார்ட் போனை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய விதமான விஷயங்கள் எங்களுடைய வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்க்காக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக செம சூப்பரான கலர் காம்பினேஷனில் நிறைய விதமான கலர்ஸ், எல்லாருக்குமே கலர் எந்த கலர் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கன்றது போல லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த பாக்ஸ் மேலே S20 எழுதியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வித்தியாசமான கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட் கிரீனிஷ் ப்ளூ மாதிரி வந்து தெரியுது. உள்ள மொபைலும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ஓபன் பண்ணும்போது நான் சொல்றேன். பட் சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சின்ன சின்ன இமோஜிஸ் உடைய ஒரு பிரிண்டட் லோகோ மாதிரி வந்து தெரியுது. S20 ஃபேன் எடிஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. பின் பக்கமா எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோடைய பிரைசிங், பட் எக்ஸாக்டான பிரைசிங் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன். பட் மற்ற விஷயங்கள் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கு ஆஸ் யூஷுவல். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. டிபியூ கேஸ் கிடையாது. அடுத்ததான் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எடுத்து பார்த்தா வாவ், சூப்பரான ஒரு கலருங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி கலர் தான் கேட்டு வாங்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் டிஃபால்ட்டாக அவங்களே அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. செம கார்ஜியஸான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு S20 பிளஸ்ல வந்து அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பட் நோட் 20 அல்ட்ரால வந்து அந்த ரிங்ஸ், மெட்டல் ரிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ S சீரிஸ்லையும் சரி, இந்த நோட் சீரிஸ்லையும் சரி இருக்கக்கூடிய பெஸ்ட் காம்பினேஷனை வச்சு இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். ஸ்பெஷலி இந்த கலர் எனக்கு எடுத்த உடனே பிடிச்சிருக்கு. குறிப்பா இது மேட் ஃபினிஷிங். ஸோ மேட் ஃபினிஷ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபினிஷிங்லுமே இருக்கு. பார்க்கறதுக்கு செம ப்ரீமியம் லுக்காகவும் தெரியுது. அடுத்தபடியாக பாக்ஸில் நமக்கு 15 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் மொபைலுக்கு டிஃபால்ட்டாக 25 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸில் 15 தான் தந்திருக்காங்க. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க பாக்ஸில் மொத்தமாக இருக்கிற விஷயமே அவ்வளோதான். மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் பிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பக்க கீஸ் இருக்கு. மேல் பக்கத்தில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இடது பக்கமா எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். குறிப்பாக இந்த சைட்லலாம் இருக்கக்கூடிய இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கீக்கும் அந்த பவர் பட்டன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்பெஷலி இந்த கலர் டோனில் இந்த மெட்டாலிக் ஃபினிஷிங்கை மர்ச் பண்ணியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் கலர் வேரியண்ட்டில் இது இல்லாமல் இன்னொரு 5 வேரியன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால 6மே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் பேட்டர்னில் இருக்குன்றதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸ்பெஷலி இது நல்ல சாலிடாக இருக்குது. சாம்சங் அப்படினாலே உங்களோட டிஸ்பிளே வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான அந்த ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ நாச் வந்து மேலே இருக்குது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்படி பார்க்கறதுக்கு அந்த டிஸ்பிளே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். பட் டிஸ்பிளே கண்டிப்பாக ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே தான் சொல்லும். அண்ட் இந்த மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 190 கிராம்ஸ் தான். எஸ், இந்த விஷயங்கள் இவ்வளோ இருந்தாலுமே கையில பிடிக்கிறதுக்கு இன் அண்ட் ஃபீலும் சரி, ஃபார்ம் ஃபேக்டரும் சரி, ரொம்ப காம்பாக்டா இருக்கு. நல்லாவே இருக்கு. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நமக்கு Exynos 990 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 nanometer டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் நமக்கு நோட் 20 அல்ட்ராலையும் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ப்ராசஸரை இந்த பட்ஜெட்ல கொடுக்கறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு மாலி G77 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த சிப்செட் இந்த பர்டிகுலர் பிரைஸ் டேக்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போவா இருக்கும்
அப்படின்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 8GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 128GB மாடலுக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் அண்ட் 256GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்றது போல ரெண்டு வேரியன்ட் வந்து ஓவரால் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 4500 mAh கொண்டான பேட்டரி தந்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் போன்ற பல விதமான விஷயங்களுக்குண்டான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. OS அப்படின்னு பார்க்கும்போது இதில் One UI தான் ரன் ஆயிட்டு இருக்கு. Android 10 மேல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த OSல நமக்கு தேவையான flagship features என்னென்னலாம் அவங்க கொடுப்பாங்களோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நமக்கு டெக்ஸ் இருக்கு, வயர்லெஸ் டெக்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு, அதே போல Wi-Fi 2.4 இருக்கு, 5 GHz பேண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தேவையான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு பண்டிலா இதில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. நான் ஏற்கனவே 1-2 மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதை விட இது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு, அக்யூரேட்டாகவும் வந்து இருக்கு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ப்ளூடூத் 5.0 ஆடியோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் போனில் நமக்கு IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு பிரீமியம் செக்மெண்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனில் சாம்சங் என்னென்னலாம் வந்து கொடுப்பாங்களோ எல்லா விஷயங்களையும் இதுலேயும் வந்து சும்மா ரொப்பி கொடுத்துருக்காங்க தான் வந்து சொல்லணும். பட் எல்லாமே ரொப்பி கொடுத்திருந்தாலும் கேமரா எப்படி இருக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்றேன் பாருங்க. பின்பக்கமாக 3 கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவுடைய டிசைன், அந்த ஹவுசிங் உடைய டிசைன் பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. பட் கேமரா எக்ஸாக்ட்டா என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். 12 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் இது. f1.8 அப்பச்சர்ல OIS சப்போர்ட்டும் வந்திருக்கு. இரண்டாவதாக 12 மெகாபிக்சல் கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சார் f2.2 அப்பச்சர்ல கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் 2.4 அப்பச்சர்ல இருக்கு. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம், 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் சொல்றாங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க f2.2 அப்பச்சர்ல. சோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. மத்த எல்லா விஷயங்களும் எப்படி ஃபிளாக்ஷிப் ஃபீச்சரா கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி கேமராவும் இருக்கா? இந்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம 4K 60 fps எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ ப்ளஸ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர்ஸ் பாருங்க, எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது. இந்த வீடியோ நம்ம 4K 60 fps எடுத்துட்டு இருக்கோம். எஸ், ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ எல்லாமே எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்கள் 4K குவாலிட்டியில். ஒருவேளை ப்ராடக்ட் ஷாட் எடுக்கிறதா இருந்தால் ப்ராடக்ட் ஷாட் எப்படி வருதுன்னு பாருங்கள். சன்லைட் டைரெக்டாக இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. எப்படி இருக்குது? இன்டோரில் எடுக்கக்கூடிய கேமரா குவாலிட்டியும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பிக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பிக் பண்ணுவேன். முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனுங்க. ஸோ டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீக்காகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் லுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு பயங்கரமா வந்திருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவா இவங்க கொடுத்துருக்காங்க தான் வந்து சொல்லும். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். பட் இந்த ஸ்மார்ட் போனை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவை சீக்கிரமா வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். பட் இந்த பர்டிகுலர் விலையிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அக்டோபர் 9ஆம் தேதி இது ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல இருந்து ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, விலை ஏறி போச்சே, நிறைய ஸ்மார்ட் போன் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது 100% வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய விலைக்கும் இந்த ஸ்பெக்ஸுக்கும் இந்த மொபைலுக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.